ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه ما اتصلت عين بنظر. أما بعد فأوصيكم عباد الله وإياي بتقوى الله فإن الله مع الذين اتقوا والذين هم محسنون. واعلموا عباد الله يقول الله سبحانه وتعالى في محكم التنزيل والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. அல்லாஹுவின் நல்லடியார்களே, கண்ணியத்திற்குரிய மேலான பெரியோர்களே, உள்ளூர் வெளியூர் சகோதரர்களே, இவ்வளவு பெரிய இந்த வானம் இதற்கு பிற சுருட்டப்பட்டு பந்தை போன்று ஆகிவிடும். சூரியன் சுருட்டப்பட்டு பந்தை போன்று ஆகிவிடும். இவ்வளவு பெரிய இந்த வானம் இடிந்து தூள் தூளாக ஆகிவிடும். நட்சத்திரங்கள் எல்லாம் உதிர்ந்து அப்படியே கீழே பூமியில வந்து வீழ்ந்துவிடும். பெரும் பெரும் மலைகள் எல்லாம் பஞ்சை போன்று பறந்து கொண்டிருக்கும். ஆயிரக்கணக்கான மிருகங்களுடைய மந்தைகள் ஆங்காங்கே கவனிப்பாரற்று அழிந்து தெரிந்து கொண்டிருக்கும். கடலுடைய நீர் அந்த நேரத்தில் கொதித்து கொந்தளித்துக் கொண்டிருக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறார். முழு உலகத்தையும் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எங்களுக்காக முஸ்லிம்களுக்காக வேண்டி படைத்து அதோடு நின்று விடாம இந்த உலகத்துல நமக்கு இவைகள் எல்லாம் தேவை, இந்த உலகத்துடைய தேவையை மட்டும் நாங்க பூர்த்தி செய்யணும் என்றதோடு அல்லாஹ் நின்று விடாம ஆகிரால தான் எங்களோட உண்மையான லைஃப், உண்மையான வாழ்க்கை. உலகத்தில் உள்ளது எல்லாமே நடிப்பு போடிதான். உலகத்தில் உள்ள எதுவுமே நிரந்தரம் இல்ல. வாலிபம் நிரந்தரமா இல்ல, அதுக்கு பின்னால வயோதிபம் வந்துடும். இன்பம் நிரந்தரமா இல்ல, பின்னால துன்பம் வந்துடும். சந்தோஷம் நிரந்தரமா, பின்னால கவலை வந்து சேர்ந்துரும். ஹயாத்து நிரந்தரமா, அதுக்கு பின்னால மௌத்து வந்து சேர்ந்துரும். ஆகிரால எல்லாமே நிரந்தரம். ஒரு ஆள் சுவர்க்கத்துல 33 வருஷம் வந்தா கோடிக்கணக்கான வருஷம் கழிஞ்சாலும் 33 தான். அவருடைய வயது கூடாது. இன்பம் நிரந்தரமான இன்பம், அவருக்கு துன்பம் வராது. சந்தோஷம் நிரந்தரமான சந்தோஷம், கவலை வராது. சுவர்க்கவாதிகள் சுவர்க்கத்துக்குள்ள போனா சில சின்ன குழந்தைகள் சிறுவர்கள் பாட்ட பாடுவாங்க, சில கவிகளை பாடுவாங்க. சொல்லுவார்கள், இன்னலக்கும் அந்த பேசோ பலா தஸ்குமு அபதா ஓ இன்னலக்கும் அந்த சுப்பு பலா தஹரமு அபதா ஓ இன்னலக்கும் அந்த நமு பலா தபாசு அபதா ஓ இன்னலக்கும் அந்த ஹியோ பலா தமூத்து அபதா. நிரந்தர இளமையுடன் வாலிபத்துடன் இருங்க. இதுக்கு பின்னால் உங்களுக்கு வயோதிபம் முதுமை வரவே வராது. நிரந்தர இன்பத்துடன் இருங்கள், உங்களுக்கு துன்பம் என்பது வரவே வராது. நிரந்தர சுகத்துடன் உலகத்தை நாங்க பார்க்கணும். இன்றைக்கு நோயிலிருந்து தப்போணும்னு சொல்லி எவ்வளவோ முயற்சிகள் செய்யறாங்க. எல்லாருமே விரும்புறது உலகத்துல ஆரோக்கியமா வாழணும், நோய் இல்லாம வாழணும், சந்தோஷமான வாழ்க்கை. கயாமத்தால நிரந்தரமான சுகம், அங்க நோய் என்பது கிடையவே கிடையாது. நிரந்தர ஹயாத்து, மரணம் என்பதற்கு மரணத்தை அல்லாஹ் கொடுத்துருவான். மௌத்தை ஒரு ஆட்டுடைய வடிவத்துல கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு சுவர்க்கவாதிகள் நரகவாதிகளுக்கு முன்னால வைத்து அந்த மௌத்தை அல்லாஹ் அறுத்திருவான். சொல்லுவான், இதற்கு பின்னால மரணம் என்பது கிடையாது. ஆகிராவுடைய வாழ்க்கை தான் உண்மையான வாழ்க்கை. அந்த ஆகிரால வெற்றி பெறணும் என்று சொல்லித்தான் அதை காட்டி கொடுப்பதற்கு நபிமார்களை ரசூல்மார்களை அனுப்ப ஆரம்பித்தார். இந்த வரிசையில தான் 1,00,000க்கும் மேற்பட்ட நபிமார்கள், 300க்கும் மேற்பட்ட ரசூல்மார்கள், 100க்கும் அதிகமான சொஹ்புகள், சுமார் 4 வேதங்களை உலகத்துள்ள பல பாகங்கள்ல வாழக்கூடிய வசிக்கக்கூடிய மனிதர்களுக்கு அனுப்பி அந்தந்த காலத்துல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா விலக வைத்துக் கொண்டே இருந்தார். இந்த வரிசையில தான் எங்களுடைய தலைவர் கடைசியாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுப்பி வைக்கப்படுகின்றார்கள். அவர்கள் அனுப்பி வைக்கப்பட்ட நோக்கமும் இதுதான்.
மனிதர்களுக்கு விளங்க வைக்கணும். உங்களை இந்த உலகத்துல படிச்சது நீங்க குழந்தையா இருந்து அதற்கு பின்னால பருவ வயது அடைஞ்சு படிக்க வேண்டிய காலத்துல படித்து முடித்து விட்டு அதன் பின்னால் ஒவ்வொரு தொழில ஜொப்ப வியாபாரத்தை விவசாயத்தை செஞ்சு திருமணத்தை முடித்து அழகான முறையில குழந்தைகளை பெற்று நல்ல ஒரு வீட்டை கட்டி நல்ல ஒரு வாகனத்தை வாங்கி சந்தோஷமாக நாங்க வாழ்ந்தோம் என்று சொல்வதற்கு மட்டும் இவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாட்டை அல்லாஹ் செய்யல. ஆகிரால பெரிய ஒரு வாழ்க்கையை நீங்க தயார் செய்யணும். உங்களுடைய உண்மையான வெற்றி ஆகிரா, உண்மையான வாழ்க்கை ஆகிரா. அந்த ஆகிராவுடைய வாழ்க்கையை சொல்லிக் கொடுப்பதற்குத்தான் நபிமார்கள் ரசூல்மார்கள் அல்லாஹ் அனுப்பினார். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிற்கு வந்த நேரத்திலும் அங்க வாழ்ந்து கொண்டிருந்த மக்கால மட்டுமல்ல அந்த முழு அரேபிய தீபகட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் அல்லாஹ்வை அறியாதவர்களா இருந்தாங்க, ஷிர்க் வைத்துக் கொண்டிருந்தாங்க, இணை வைத்துக் கொண்டிருந்தாங்க. எந்த அளவுக்கு சொன்னா வானத்தை படைத்தது யார்? அல்லாஹ் என்று சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ்வோடு சில சிலைகளுக்கும் சக்தி இருக்குது. வலஇன் ஸஅல்தஹும் மன் ഖலகஸ் ஸமாவாதி வல் அர்த லயகூலுன் அல்லாஹ். முஹம்மது நீங்க கேட்டு பாருங்க, அவர்கள்ட்ட வானத்தையும் பூமியையும் படைத்தது யார்? அல்லாஹ் என்று சொல்லுவாங்க அந்த மக்கத்து முஷ்ரிக்கீன்கள். ஆனா அல்லாஹ்வோடு தன்னுடைய சில சிலைகளையும் இணைத்துக் கொள்வார். வலஇன் ஸஅல்தஹும் மன் நஸல மினஸ் ஸமாஇ மாஅன் ஃபஅஹ்யா பிஹில் அர்த மின் பஅதி மௌத்திஹா லயகூலுன் அல்லாஹ். வானத்திலிருந்து தண்ணீரை இறக்கி காய்ந்த பூமிய நல்ல செழிப்பாக ஆக்குவது யாருன்னு கேட்ட அல்லாஹ் என்று சொல்லுவார்கள். ஆனா அந்த அல்லாஹ்வோடு அல்லாஹுடைய சில படைப்புகளுக்கும் சக்தி இருக்கிறதா நம்பி இருந்தாங்க. அதனால தான் அவர்களுக்கு முஷ்ரிக். ஏன்? அல்லாஹுவுக்கு கூட்டு செய்யறாங்க, அல்லாஹுக்கு இணை வைக்கிறாங்க. ஆக அல்லாஹுவை முழுமையாக ஏற்காதவர்களாக இருந்தார்கள். இப்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க? அவர்கள்ட்ட ஒரு முறையில பாடுபடுகின்றார்கள். உலகத்துடைய அடிப்படையில எல்லா துறையிலும் அவர்கள் பின்தங்கித்தான் இருந்தாங்க. பொருளாதாரத்துல சொல்வதற்கு ஒன்றுமே இல்லை. எந்த அளவுக்கு அந்த காலத்துல சவுதிக்கு பக்கத்துல வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சாம்ராஜ்ய மன்னர்கள் இவர்களை தங்களுடைய ஆட்சிக்கு கீழான வைப்பதற்கு கூட விருப்பப்படல. ஏன்? இவங்களை வச்சா எந்த வருமானமும் இல்லை, நாங்க தான் செலவழிச்சு இவங்களை ஆட்சி செய்யணும். யாருமே விரும்பல தங்களுடைய ஆட்சிக்கு கீழால் இவங்களை வைக்கிறதுக்கு. அந்த அளவுக்கு பொருளாதாரத்துடைய அடிமட்டத்தில் இருந்தாங்க. அறிவுத்துறையில ஜீரோ, பூஜ்ஜியம் தான். எந்த எழுதவோ வாசிக்கவோ ஒருத்தருக்கும் தெரியவே தெரியாது. நபி அவர்களுக்கு வஹி வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல கூட வஹி எழுதுவதற்கு 12 பேர் அல்லது 16 பேர் தான் இருந்தாங்க சஹாபாக்கள். அவங்களுக்கு மட்டும்தான் எழுத வாசிக்க தெரியும். வஹி இறங்கின உடனே நபி அவங்க சொல்லுவாங்க அவங்களை எல்லாம் கூப்பிடுங்கன்னு சொல்லி அந்த 12 அல்லது 16 சஹாபாக்கள் தான் வந்து எழுதி தருவாங்க. அறிவு துறையிலே அவர்கள் ஜீரோவாக இருந்தார். மனிதர்களுடைய குணத்துல பண்புல சொல்ல வேண்டிய தேவையில்லை. நாங்க அடிக்கடி கேட்கறது மிருகத்தனமானவர்கள், அவர்கள்ட்ட நல்ல குணம் இல்ல, நல்ல பண்பு இல்லன்னு சொல்லி அடிக்கடி நாங்க கேட்கறது. ஆஹா, மனிதர்கள்ட்ட இருக்க வேண்டிய எந்த நல்ல அம்சங்களும் அவர்கள்ட்ட இருக்கிறது. ஆனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா துறையிலும் அவர்களை முன்னேற்ற வேண்டும் என்ற நபி அவர்களை மாதிரி பெரிய ஒரு அறிவாளி இதுவரைக்கும் உலகத்திற்கு வந்ததும் இல்லை, வரப்போவதும் இல்லை. எல்லா துறையிலும் அவர்களை முன்னேற்றணும். அறிவுத்துறையில, அதாவது பொருளாதார ரீதியில, சமூக ரீதியில, விஞ்ஞான துறையில, எல்லா துறையிலையும் அவர்களை முன்னேற்ற பாதையில கொண்டு போகணும். ஆனா அதற்கு ஆரம்பமா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 3 வேலைகள்ல அந்த சஹாபாக்களை ஈடுபடுத்தினாங்க. முதலாவது அவர்களுடைய உள்ளத்தில் உள்ள ஈமான சீராக்கினாங்க. ஏன்? அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டாத்தானே அல்லாஹுடைய கட்டளைகளை செய்யலாம். அல்லாஹுடைய நம்பிக்கை வந்தாத்தானே அல்லாஹ் தடுத்தவைகள் இந்த மனிதன் தவிர்த்து கொள்வான். இன்று நடந்திருக்கக்கூடிய பெரிய ஒரு தவறு என்னன்னு சொன்னா, குர்ஆன் அதிகமான மக்கள் விளங்கி இருக்கிறாங்க, ஆனா குர்ஆனின் படி நடப்பது கஷ்டம். ஹதீஸ் அதிகமான மக்கள் விளங்கி இருக்கிறாங்க, ஹதீஸின் படி நடப்பது கஷ்டம். ஒரு சின்ன பிள்ளைக்கு கூட கேட்ட இது என்ன, இது ஃபர்துன்னு சொல்லுவார். இந்த விஷயம் என்ன, இதெல்லாம் ஹராம்னு சொல்லுவார். இதெல்லாம் என்னது, இந்த காரியங்கள் எல்லாம் சுன்னத், அந்தந்த காரியங்கள் எல்லாம் மக்ரூஹ். ஆனா ஃபர்த செய்யறதுக்கு தயார் இல்ல, ஹராம விட்டுறதுக்கு தயார் இல்ல, சுன்னத்தை பின்பற்றுவதற்கு ஒரு மாதிரியான கூச்சம். அப்ப எல்லாத்தின் காரணம் என்னன்னா உள்ளத்துல அல்லாஹ் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை போதாது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அந்த சஹாபாக்களுடைய உள்ளங்களை சீராக்கினார். அதற்கு முன்னால அந்த இஸ்லாத்தினுடைய பொறுமதியை விளங்க வைப்பதற்காக வேண்டி இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை அழைத்தார். ஏண்டா ஈமானுடைய பொறுமதி உள்ளால வந்தாத்தான் தெரியும். முஸ்லிம்களுக்கு விளங்குதில் இந்த ஈமானுடைய பொறுமதி, இஸ்லாத்தினுடைய பொறுமதி. அல்லாஹ் குர்ஆன் ஒரு இடத்துல சொல்றான், நாளைக்கு கியாமத் நாள்ல காபிர்களை கேட்கக்கூடிய ஆக பெரிய கவலை எது என்று சொன்னா, உலகத்துல நாங்க வாழும் பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலையே. குர்ஆன்ல சொல்றான்,
ربما يود الذين كفروا لو كانوا مسلمين. காபிர்கள் கவலைப்படுவதெல்லாம், அந்த கை சேதப்படுவதெல்லாம், உலகத்துல நாங்க முஸ்லிம்களாக இருக்கலையே, இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலையே, ஈமான் கொள்ளக்கூடிய சான்ஸ் கிடைக்கலையேன்னு தான் கவலைப்படுவாங்க. இந்த கை சேதம் அவர்களுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி முதல்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காபிர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தாங்க. இதுக்கு தான் சொல்றது தாவத், இஸ்லாமிய தீனின் பக்கம், அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்வதின் பக்கம். அல்லாஹ் ஒருவன் தான் முழு உலகத்துக்கும் அவன் அல்லாஹ்வாக இருக்கிறான், ரப்பாக இருக்கிறான், நம்முடைய சகல தேவைகளை பூர்த்தி செய்து தரக்கூடியவன். நாம் நினைப்பதை போன்று நம்மால் எதுவுமே நடப்பதில்லை. அல்லாஹுடைய நாட்டப்படி, அவனுடைய உத்தரவுப்படி, அவனுடைய கட்டளைப்படி ஒரு மரத்திலிருந்து இலை கீழே விழுவதாக இருந்தாலும் சரி, அதற்கும் அல்லாஹுடைய உத்தரவு தேவை. எல்லாம் உலகத்தில் இயற்கையா நடக்கிறதில்ல. குர்ஆன்ல சொல்கின்றான், மரத்திலிருந்து ஒரு இலை கூட கீழே விழ முடியாது, அல்லாஹ் அதை அறிந்து வைத்திருக்கிறான். அல்லாஹுடைய அனுமதி கிடைத்தால் தான் அந்த இலை கூட கீழே விழ முடியும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது அந்த மனிதர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்தாங்க. ஆக 3 வேலைகளை செய்தார்கள். முதலாவது தாவத், இஸ்லாத்தின் பக்கம் அவர்களை அழைத்த அழைப்பு. இரண்டாவது அவர்களுடைய உளச்சுத்தம், வெளிச்சுத்தம் அல்ல, உளச்சுத்தம், உள்ளத்தை சுத்தம் செய்து கொண்டிருந்தாங்க. மூணாவது இஸ்லாமிய கல்வி. இந்த 3 அடிப்படையில தான் நபி அவர்கள் அந்த சஹாபாக்கள் பாடுபட்டார்கள். அத குர்ஆன்லயும் அல்லாஹ் சொல்கின்றான், வல்லதி பஅஸ ஃபில் உம்மீன رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة. ரசூல் அந்த எழுத படிக்க தெரியாதவர்களுக்கு அனுப்பப்பட்ட முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வார்கள்? யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி, அல்லாஹ்வால் இறக்கி வைக்கக்கூடிய ஆயத்துக்களை ஓதி ஓதி அந்த மனிதர்களை அல்லாஹ்வுடைய தீனின் பக்கம் அழைத்துக் கொண்டே இருப்பார்கள். இரண்டாவது வயுஸக்கீஹிம், தஸ்கியான்னு சொன்னா அவர்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவாங்க. உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஷிர்க், குஃப்ரு, அது மோசமான தன்மைகள், மோசமான குணங்கள், மோசமான பண்புகள், போராமை, அடுத்தவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கணும், துன்பம் கொடுக்கணும், இது போன்ற அனைத்திலிருந்து அவர்களுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவது. அதற்குத்தான் ஈமானுடைய உழைப்புன்னு சொல்றது. மூணாவது அல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, அல்லாஹ்வால் இறக்கி வைக்கப்படக்கூடிய இந்த கிதாபையும் மற்ற நபி அவர்களுடைய சுன்னத்தில் சொல்லக்கூடிய போதனைகளை அந்த சஹாபாக்களுக்கு விளங்க வைத்துக் கொண்டே இருந்தார்கள். இந்த 3 இந்த தர்த்தீபில் நபி அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். முதலாவது தாவத், இரண்டாவது ஈமானுடைய உழைப்பு, மூணாவது இஸ்லாமிய அறிவு. இந்த தர்த்தீபில முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய 13 வருஷ வாழ்க்கையில தாவத்திற்கும் ஈமானுக்கு தான் முதலிடம் கொடுத்தாங்க. முக்கியமான மசாயில்களுடைய அறிவு அல்லது ஃபர்துகளை செய்யுங்கோ அல்லது ஹராம்களை செய்ய வேணாம் என்ற தடைகள் மக்காவுல வரல. அதாவது மதுபானம் அருந்தி கொண்டிருந்தாங்க, மக்கால அருந்த வேண்டாம் என்ற தடை வரல. விபச்சாரம் செய்து கொண்டிருந்தாங்க, புகாரில வருது ஹதீஸ், விபச்சாரம் நீங்க செய்யாதீங்க என்ற தடை மக்காவுல வரல. அதே மாதிரி முக்கியமான பருவான காரியங்கள், நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜு, ஜிஹாது, இவைகள் எல்லாம் மதீனாவுக்கு போனதுக்கு பின்னால்தான். 5 தொழுகை கூட ஹிஜ்ரத்திற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போவதற்கு ஒரு 6 மாதம் அல்லது 1 வருஷத்துக்கு முந்தி மிஅராஜுக்கு போனாங்க. அந்த நேரத்துல தான் 5 தொழுகையை கடமையாக்கினால். ஆக மக்கால முக்கியமான பர்துகள் கடமையாக்கப்படவும் இல்லை, அவங்க செய்து கொண்டிருந்த பாவமான ஹராமான காரியங்களை செய்ய வேண்டாம் என்ற தடைகளை விதிக்கவும். மாற்றமாக முதலாவது அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் நபி அவங்க அழைத்தாங்க. இரண்டாவது அவர்களுடைய உள்ளத்தில் ஈமானுடைய உழைப்பை, ஈமானுடைய முயற்சியை செய்து கொண்டே இருந்தாங்க. சஹாபாக்களை தெளிவாக சொல்கின்றார்கள், முதலாவது நாங்க படித்தது ஈமானத்தான் படிச்சோம், குர்ஆனை படிக்கல. குர்ஆனுடைய சட்ட திட்டங்களை, குர்ஆனுடைய மசாயில்களை படிக்கவும் இல்லை, மசாயில்கள் சம்பந்தமான ஆயத்துக்களை அல்லாஹ் இறக்கவும் இல்லை மக்காலவே. அதெல்லாம் மதீனாவுக்கு போனதற்கு பின்னால்தான் கொஞ்சம் கொஞ்சமா இறக்கினார். முதலாவது சஹாபாக்கள் ஈமான படிச்சார். இன்னைக்கு நான் லேசா ஈமான் என்று சொல்லிடுவேன், நீங்கள் லேசா கேட்டுருவீங்க. ஆனா ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல ஈமான். மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஈமான கொண்டு தான் முழு உலகமும் சீராகும். உலகத்தில் இன்றைக்கு எத்தனையோ பாவம் நடக்குது, முழு உலகத்தில் அநியாயங்கள் நடக்குது, அட்டகாசம் நடக்குது, கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது. எல்லாத்தின் காரணம் என்னன்னா
உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம் இல்ல. ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் அல்லாஹுடைய பயம் இருந்தால் பாவம் செய்றவன் பாவம் செய்ய மாட்டான், லஞ்சம் எடுக்கிறவன் லஞ்சம் எடுக்க மாட்டான், சூது விளையாடுறவன் சூது விளையாட மாட்டான், ஏமாற்றவன் ஏமாற்ற மாட்டான், கொலை செய்யறவன் கொலை செய்ய மாட்டான், விபச்சாரம் செய்யறவன் விபச்சாரம் செய்ய மாட்டான், அநியாயக்காரனான முறையில அரசன் ஆட்சி செய்ய மாட்டான். இப்படி முழு உலகத்தையும் நாங்க பார்த்தோம்னு சொன்னா எல்லா தவறுகள் நிகழ்வதற்குரிய காரணம் உள்ளத்துல அல்லாஹுடைய அச்சம் இல்லை, உள்ளத்துல அல்லாஹுடைய பயம் பூரணமான முறையில் இல்லை இருக்குது. ஆனா எங்களை பாவங்களிலிருந்து தடுக்கக்கூடிய லெவல் உள்ள ஈமான் இல்ல, நன்மைகளை செய்வதற்கு தூண்டக்கூடிய அளவில் உள்ள அந்த பவர் உள்ள ஈமான் எங்களிடத்துல இல்ல. அதைத்தான் நபி அவங்க சஹாபாக்கள் உண்டு பண்ணினாங்க. எந்த அளவுக்கு அவர்களுடைய உள்ளத்திலிருந்து ஈமான உண்டு பண்ணினாங்கன்னு சொன்னா அவர்கள் நல்ல ஒரு பழக்கத்துக்கு பழக்கமாகி கொண்டிருக்கிறாங்க. திடீர்னு அல்லாஹுடைய உத்தரவு வருது, உடனடியா யுத்தத்திற்கு சஹாபாக்கள் தயார். நாங்க இருந்தாலும் உதாரணத்துக்கு ஒரு ஆள் சிகரெட் குடிக்க பழகிக்கிறாருன்னு சொன்னா எடுத்தெடுப்புல அவருக்கு விடையில சொல்லுவாங்க, நீங்க 20 பாவிக்கிறவங்க 10 பாவீங்க, அது போல 5 பாவீங்க, நோன்பு மாசத்துல ஒரு 2 பாவீங்க, நோன்பு திறந்தண்ணே உண்டு சகரு கொண்டு அப்படி விட்டுருங்க. மனிதர்கள் ஒரு விஷயத்தை பழகினா உடனடியே விட முடியாது. ஆனா சஹாபாக்களுக்கு உள்ளத்தில் இந்த ஈமான் எந்த அளவுக்கு உறுதி, அல்லாஹுடைய உத்தரவு வந்தா மறு வினாடியே செய்வதற்கு சஹாபாக்கள் தயார். ஆரம்ப காலத்துல மக்கள் உள்ள சஹாபாக்கள் முஷ்ரிக்கான சிறுக்கு வைக்கக்கூடிய பெண்களை திருமணம் முடிப்பதற்கு இஸ்லாத்தில் அனுமதி இருந்துச்சு, முடிச்சு கொண்டு இருந்தாங்க. பின்னால் ஒரு காலத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னான், வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன, முஷ்ரிக்கான பெண்மணிகளை நீங்க திருமணம் முடிக்க கூடாது அவர்கள் ஈமான் கொள்ளுகின்ற வரைக்கும். அப்ப இப்பொழுது அல்லாஹ் தடையை விதித்துட்டான், முஷ்ரிக்கான சிறுக்கு வைக்கக்கூடிய பெண்மணிகளை திருமணம் முடிக்க கூடாது என்ற ஒரே ஒரு உத்தரவு தான் வருது. அதற்கு உமர் ரலியல்லாஹு அன்ஹு 2 பெண்ணை முடிச்சிருந்தாங்க. உடனடியா மறுவினாடியே தன்னுடைய 2 மனைவியை கூப்பிட்டு சொல்றாங்க, பாருங்க அல்லாஹுடைய உத்தரவு வந்துருச்சு, இதுவரைக்கும் அல்லாஹ் தடை செய்யல, நானும் நீயும் கணவனும் மனைவியா வாழ்ந்தோம், இப்ப அல்லாஹுடைய உத்தரவு வந்துருச்சு, இதற்கு பின்னால நீங்க 2 பேரும் என்னுடைய மனைவியா இருக்கணும் என்று சொன்னா உடனடியா இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுங்க. அப்படி ஏற்க விருப்பம் இல்ல, உடனடியா நீங்க 2 பேரும் உங்களோட தாயுடைய வீட்டுக்கு போயிருங்க, இதுக்கு பின்னால வைக்கிறதுக்கு நான் தயார் இல்லை. சொந்த மனைவி காலா காலம் வாழ்ந்து கொண்டிருந்த மனைவியை உடனடியா விடுறது இது சாதாரணமான விஷயமா? ஆனா அல்லாஹுடைய ஒரே ஒரு உத்தரவு வருது, அவங்களுடைய உள்ளத்தில் இருந்த ஈமானுடைய பலத்தின் காரணமாக தன்னுடைய தலை போனாலும் சரி அல்லாஹுடைய உத்தரவுக்கு மாறு செய்ய தயாராக மாட்டார். அப்ப அந்த ஈமானத்தான் நபி அவங்க சஹாபாக்களுக்கு படிச்சு கொடுத்தாங்க. படித்து கொடுத்து எந்த தரத்தில் வைத்தார்கள் என்று சொன்னா அதற்கு பின்னால அல்லாஹுடைய எந்த ஒரு கட்டளை வந்தாலும் அதை பூரணமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துல நிலைமையில கொண்டு போய் வைத்த நேரத்துல இப்ப அல்லாஹ் கட்டளைகளை இறக்கிறான், முழு கட்டளைகளையும் பின்பற்றாங்க. அவங்க மதுபானத்தை அறிஞ்சு கொண்டிருந்தாங்க, இப்ப அல்லாஹ் சொல்ற மதுபானத்தை விட்டுருந்தாங்க, அசுத்தம் நஜீஸ் மதுபானத்தை விட்டுட்டாங்க. அது மாதிரி எத்தனையோ விஷயங்கள் பெண்கள் முகத்தை திறந்து கொண்டிருந்தாங்க. இப்பொழுது அல்லாஹ் சொன்னான், நீங்க மடமை ஐயாமுல் ஜாஹிலியத்துடைய காலத்துல மாதிரி இருக்க வேணாம், பெண்கள் எல்லாம் வீட்டுல நீங்க அடங்கி இருங்க, வெளியில சுத்த வேணாம் அப்படின்னு சொன்னாங்க. அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இந்த ஆயத் இறங்கின உடனே பெண்கள் அவர்களுடைய முந்தானைகளை கிழித்து தங்களுடைய மேனிகளை மறைத்துக் கொண்டார்கள் என்று சொல்லி அதற்கு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்வார். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய கட்டளை வந்த உடனே செயல்படுத்துறதுக்கு சஹாபாக்கள் தயார். ஆனா அந்த ஈமானுடைய பாடத்தை இன்றைக்கு நானும் படிக்கல, உலகத்தில் உள்ளவர்கள் அந்த முறைப்படி படித்து படுதில்லை. அதனால தான் அல்லாஹுடைய சட்டதிட்டங்கள் கட்டளைகள் நமக்கு கஷ்டமா தெரியும். சஹாபாக்கள் முதல்ல ஈமான படித்தார்கள், பின்னால குர்ஆனை படித்தார்கள். ஈமானை படித்து குர்ஆனை படித்ததன் காரணமாக குர்ஆனின் படி நடப்பது அவர்களுக்கு இருக்கு. நாங்க ஈமான படிக்காம குர்ஆனை படிக்கிறதுனால குர்ஆனின் படி நடக்கிறது நமக்கு கஷ்டம். இதுதான் எங்களுக்கும் அவங்களுக்கு மத்தியில் உள்ள வித்தியாசம். ஈமான படித்து குர்ஆனை படித்தாங்க, முழு குர்ஆனின் படி அவர்களுக்கு செயல்படுத்துறது இலேசு. ஆனா இன்றைக்கு என்ன நடக்குது, குர்ஆன் சொன்னா யாராவது மௌத்தா போனா அவங்களோட வீட்டுல ஓதுறதுக்கு தான் குர்ஆன், அல்லது வீட்டுக்கு முன்னுக்கு பெரிய ஒரு இதுல மாதிரி எழுதி வைக்கிறதுக்கு தான் குர்ஆன், ஒரு முசல்லால குர்ஆனுடைய ஆயத்தை எழுதி வைக்கிறது, அல்லது ஆங்காங்க குர்ஆனுடைய 1-2 ஆயத்தை ஆட்டோல லொரியில பஸ்ல எழுதி வைக்கிறதுக்கு தான் குர்ஆன், அல்லது பறக்கத்துக்கு தான் குர்ஆனை தவிர குர்ஆனுடைய முறைப்படி இப்ப ஆட்சி செய்யறதுக்கு மக்கள் தயார் இல்லை. குர்ஆனுடைய முறைப்படி தொழில் செய்யறதுக்கு மக்கள் தயார் இல்ல. குர்ஆனுடைய முறைப்படி குடும்பம் நடத்துறதுக்கு மக்கள் தயார் இல்ல. காரணம் என்னன்னு சொன்னா அந்த ஈமானுடைய தரம் வரல. அதனால குர்ஆன் இப்படி நடக்கிறது கஷ்டமா இருக்கு.
மேலான பெரியார்களே, சகோதரர்களே, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதலாவது தாவத்துடைய அமைப்பு, இரண்டாவது ஈமானுடைய அழைப்பு, மூணாவது மார்க்க இஸ்லாமிய கல்வியிலேயும் சஹாபாக்கள் உற்சாகப்படுத்தினார். எந்த அளவுக்கு ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு ஹிஜ்ரி 7ல தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஹிஜ்ரி 11ல நபி அவர்கள் வஃபாத் ஆகிட்டார்கள். 4 வருஷம் தான் நபியோடு சேர்ந்திருந்தார்கள். ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு இன்றைக்கு நபி அவர்களுடைய ஹதீஸ் அறிவித்த அறிவிப்பாளர்களுடைய பட்டியல்ல கூடுதலான ஹதீஸ் சுமார் 5374 ஹதீஸ் அறிவித்த அறிவிப்பாளர் யாரு? ஹஜ்ரத் அபூ ஹுரைரா. வீட்டுக்கு போகவே இல்லை, மஸ்ஜித் நபவியுடைய திண்ணையில தான் முழு இரவு பகல கழிப்பாங்க. சாப்பாடு கிடைச்சா சாப்பிடுவாங்க, இல்லாட்டி அப்படி அங்கே இருந்துருவாங்க. அந்த 4 வருஷ காலத்துல 5000க்கும் மேற்பட்ட ஹதீஸ் அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள் என்று சொன்னா எந்த அளவுக்கு கல்வியில் அவர்கள் ஆசையோடு ஆர்வத்தோடு இருந்திருக்கிறார்கள். ஒரு ஹதீஸ கேட்கறதுக்கு ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு மதீனால இருந்து ஷாம் நாட்டுக்கு போவாங்க. சிரியாவுக்கு சுமார் 1500 கிலோமீட்டர் இருக்கும். சிரியா நாட்டுக்கு ஒரு ஒட்டகத்தை அல்லது குதிரையில வாடகைக்கு பிடித்து போவாங்க. ஒரு மாதம் சஃபர் செய்து அங்க போய் ஒரு ஹதீஸ தெரிந்து கொண்டு வருவார்கள். ஹஜ்ரத் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, நபியுடைய வஃபாத்துக்கு பின்னால சில சஹாபாக்கள்கிட்ட முக்கியமான ஹதீஸ் இருக்கிறதா நான் கேள்விப்பட்டு அவர்களுடைய வீட்டுடைய முற்றத்துல போயிட்டு நான் படுத்துக் கொள்வேன். கடுமையானவை இல்லை, ஆனா நான் அவர்களை என்னுடைய வீட்டுக்கு அழைத்தா ரொம்ப சந்தோஷமா வருவாங்க. ஆனா நான் அப்படி அழைக்க விருப்பப்படல. ஏன் நபியுடைய ஹதீஸுக்கு கண்ணியம் கொடுக்கணும்னு சொல்லி அவர்களுடைய வீட்டுடைய வாசப்படியில நான் போய் படுத்துக் கொள்வேன். எப்ப கதவை திறந்து வெளியில வருவாரோ அப்ப அவருக்கு அந்த ஹதீஸை நான் கேட்டு தெரிந்து கொள்வேன் என்று சொல்லி ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூறக்கூடிய அளவுல இஸ்லாமிய கல்விக்கு, இஸ்லாமிய அறிவுக்கு அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்தாங்க. ஆனா இந்த தரத்தீவில முதலாவது இஸ்லாமிய அழைப்பு தாவத், இரண்டாவது ஈமானுடைய உழைப்பு, மூணாவது கல்வி. இதே முறையில தான் எல்லா சஹாபாக்களும் பாடுபட்டாங்க. இந்த காலத்துல மாதிரி வித்தியாசம் பாகுபாடு இல்ல. பெரியவர்கள், சிறியவர்கள், படித்தவர்கள், பாமரர்கள், பணக்காரர்கள், ஏழைகள், நகரவாசி, கிராமவாசி எல்லோரும் ஒட்டுமொத்தமாக இந்த தரத்தீவில உழைக்கிறாங்க. ஹிஜ்ரி ஒரு 150-200 வரைக்கும் இதே முறையில தான் பாடுபட்டாங்க. சுமாராக ஹிஜ்ரி 200க்கு பின்னால இப்பொழுது வரக்கூடிய முஸ்லிம்களுக்கு கொஞ்சம் கல்வியில ஆர்வம் கூடிவிட்டது. அதாவது இஸ்லாமிய கல்வியை கற்கணும், இஸ்லாமிய அறிவை தெரிக்கணும் சொல்லி ஆர்வம் கூடி முதலாவது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறாங்க. முதலாவது கல்வி, இரண்டாவது தாவத், மூணாவது ஈமானுடைய உழைப்பு. 3 வேலைகளை தான் செஞ்சாங்க. ஆனா கொஞ்சம் தர்த்தீபமாக்கி செய்யறாங்க. அந்த காலத்துல தான் உலகத்தில் உள்ள பெரிய பெரிய அறிவாளிகள் உருவானாங்க. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 202ல பிறக்கிறாங்க. இமாம் அபூ தாவூத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 203ல பிறக்கிறாங்க. இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஹிஜ்ரி 208ல, இமாம் நஸாஇ ஹிஜ்ரி 209. அந்த 2வது நூற்றாண்டுல வந்தவர்களுக்கு அறிவுல சரியான ஆசை, ஆர்வம், விருப்பம். சில நேரத்துல இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களோட பாடத்துல 1,00,000க்கும் மேற்பட்டவர்கள் அமர்ந்திருப்பாங்க. அதுல சாதாரணமானவர்கள் அல்ல. சில நேரத்துல மன்னர்கள், அமைச்சர்கள், கவர்னர்கள், பெரிய பெரிய அந்தஸ்து உள்ளவங்க எல்லாம் இமாம் புகாரியுடைய பாடத்தில் உட்கார்ந்து வருவாங்க. அந்த அளவுக்கு இஸ்லாமிய கல்வியில ஆர்வமா, ஆசையா, விருப்பத்தோடு இருந்தாங்க. இது ஹிஜ்ரி 350-400வது ஆண்டு காலம் வரைக்கும் இந்த அறிவாளிகளுடைய காலம். அறிவுக்கு முக்கியத்துவம் அதிகமாக அந்த காலத்துல தான் பெரிய பெரிய யூனிவர்சிட்டி, புகாரி, முஸ்லிம், திருமிதின்னு சொல்லி சிஹாவ் சித்தா, அதாவது சஹீஹான 6 கிரந்தங்கள், இன்னும் எத்தனையோ கிரந்தங்கள் உலகத்துக்கு வந்த அறிவாளிகள் அவர்கள் உண்டு பண்ணி இப்பொழுது இஸ்லாமிய அறிவு முழு உலகத்துக்கும் சீக்கிரமா பரவ ஆரம்பித்தது. ஹிஜ்ரி 450க்கு பின்னால 400க்கு பின்னால மாறாங்க சில முக்கியமான உலமாக்கள். இந்த இஸ்லாமிய அறிவு மட்டும் இருந்தா போதாது, இதை செயல் ரீதியில செயல்படுத்தணும். இஸ்லாமியர்கள் அறிவு மட்டும் இருந்து செயல் இல்லாட்டி அது அல்லாஹ்ட்ட ஏற்றுக்கொள்ளப்படாது. அதனால செயல் ரீதியில செயல்படுத்தணும் என்று சொல்லி வராங்க சில ஷேக்குமார்கள். அந்த நேரத்துல தான் உலகத்திற்கு தரீக்காக்கள் உருவாகுது. தரீக்கான்னு சொன்னா வழி. இப்பொழுது சில ஷேக்குமார்கள் உருவாகி என்ன செய்யறாங்க, அவங்க ஒவ்வொரு
ஒத்தையரை வச்சு ஒரு தரீகாக்களை உருவாக்குறாங்க. ஹிஜ்ரி 450 முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி 473 இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பிறக்கிறாங்க. ஹிஜ்ரி 537 காஜா முஹைனுத்தீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹிஜ்ரி 543 மௌலானா ஜலாலுத்தீன் ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. ஹிஜ்ரி 597 அபுல் ஹசன் ஷாதிரி. இதெல்லாம் ஒவ்வொரு தரீகாவுடைய பெரிய பெரிய ஷேக்குமார்கள் ஒவ்வொரு தரீகாக்களை உருவாக்கியவர்கள். இப்ப அந்த காலத்துல வந்தவர்கள் இப்படி பெரிய பெரிய ஷேக்குமார்கள் ஜிக்ர் என்று சொல்லி ஜிக்ர் மஜ்லிஸ் சொல்லி வைத்து மக்களை என்ன செய்யறாங்க, இஸ்லாமிய செயல்பாட்டினை செய்வதற்கு அவர்களை தூண்டுறாங்க. இப்ப இந்த 3வது காலத்துல ஹிஜ்ரி 400 600வது ஆண்டு காலம் வரைக்கும் கொஞ்சம் முன்ன பின்னாகலாம் ஒரு கணிப்பாத்தான். இந்த காலத்துல கருத்து எப்படி மாறுது, ஈமானோடு ஜிக்ருக்கு முக்கியத்துவம் முதலாவது கொடுக்கறாங்க, 2வது கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க, 3வது தாவத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கறாங்க. ஆக 3 வேலைகளும் கொஞ்சம் கருத்து மாறி நடந்து கொண்டே இருக்கு. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதுக்கு பின்னால அப்படி கொஞ்சம் போக 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 ஆரம்ப காலத்துல உமையாக்கள், அதற்கு பின்னால் அப்பாசியாக்கள், அதற்கு பின்னால துருக்கியர்கள், பனு சல்ஜூக்கியர்கள் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஆட்சிகள் மாறி அதுல பெரிய ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் நடந்து ஹிஜ்ரி 600க்கு பின்னால வந்த சில இஸ்லாமிய அரசர்கள் என்ன செய்யறாங்க, இந்த உலமாக்களுக்கு பின்னால போய் இந்த வேலைகள் ஈடுபட்டுக் கொண்டிருந்து அது பெரிய ஆபத்துன்னு சொல்லி அவங்க என்ன செய்யறாங்க, நாங்க காலப்போக்குல நாடுகளை பிடிக்கணும், உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளையும் எங்களை கைவசம் கொண்டுடணும், உலகத்தில் உள்ள முழு பொருளாதாரம் எங்களுடைய கட்டுப்பாட்டில் வந்து விடுவோம் என்று சொல்லி சில இஸ்லாமிய அரசர்கள் என்ன செய்யறாங்க, பணத்தை சம்பாதிக்கிறது, பொருளை சேர்க்கிறது, நாடுகளை பிடிக்கிறது என்ற இந்த 2 நோக்கத்தை முன்னால வைத்து அதில் அவங்க செயல்பட ஆரம்பிக்கின்றாங்க. அந்த நேரத்தில் மார்க்கத்தை சரியாக பார்க்கல, ஹராமா ஹலாலா கூடுமா ஃபர்தா சுன்னத்தா இதெல்லாம் ஒரு பக்கத்துல வச்சுட்டு பணத்தை சம்பாதிக்கிறாங்க, ஆடம்பரமான முறையில தன்னுடைய வாழ்க்கையை நடக்கிறாங்க. ஒரு திருமணத்திற்கு பல கோடிக்கணக்கான அதாவது தங்க நாணயங்களை செலவழிப்பாங்க. அவர்கள் உட்காரக்கூடிய காப்பட் கூட பல 1000 பொறுமதி. எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பின்னால ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஆட்சி காலத்துல ஒரு கம்பளம், ஒரு விரிப்பு ஒன்று கிடைக்குது. ஹஜ்ரத் உமருக்கு சொன்னாங்க, இதை நாங்க ஞாபகார்த்தமா எடுத்து வைப்போமோன்னு சொல்லி. அப்போ ஒரு சஹாபி சொன்னார், ஹஜ்ரத் ஹசன் நினைக்கிறேன், ஹசன் இப்னு அலி சொன்னாங்க, ஹஜ்ரத் உமரே இதெல்லாம் போய் ஞாபகார்த்தமா வைக்க வேண்டிய வேலையா, இதெல்லாம் அவனோடு உட்கார்ந்து கொண்டு மதுபானம் அருந்தி கொண்டு கூத்து கும்மான போட்டு கொண்டு இருந்த இதை நாங்க ஞாபகார்த்தமா வைக்க தேவையில்லை, இதை சஹாபாக்களுக்கு நீங்க வெட்டி வெட்டி கொடுத்துருங்கன்னு சொல்லி ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஒவ்வொரு சஹாபிக்கு 1 அடி 2 அடின்னு சொல்லி அந்த விருப்பை வெட்டி கொடுக்கறாங்க. ஒரு சஹாபி சொல்றாரு, எனக்கு கிடைத்த அந்த 1 அடி 1.5 அடி விரிப்பதான் 35,000 திர்ஹமுக்கு வித்தேன். அப்படின்னு நாங்க பார்க்கலும் எந்த அளவுக்கு அவர்கள் ஆடம்பரமா அந்த நேரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய கட்டளைகள் ஹராம் ஹலால் விளங்காததுனால இப்பொழுது பாவம் எல்லாம் சர்வ சாதாரணமா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த நேரத்தில் தான் ஹாசம் ஷா கான் என்று சொல்லக்கூடியவர் பெரிய ஒரு ஆலிம், அதோட ஃபக்கீஹ், அதாவது ஃபிக்ஹ் கலையில மிகவும் தேர்ச்சி பெற்ற பெரிய ஒரு ஃபக்கீஹ் தான் ஹாசம் ஷா கான் என்று சொல்லி ஒரு இஸ்லாமியர் இருந்தார். அவருக்கு அவருடைய நாட்டுக்கு அடுத்த நாட்டிலிருந்து சிலர்கள் வாராங்க, சிலர்கள் வியாபார நோக்கத்தோடு வாராங்க. அந்த நாட்டிலிருந்து பணத்தை எடுத்துக்கொண்டு வந்து இந்த நாட்டில் கொடுத்து பொருள்களை வாங்கி கொண்டு போகணும்னு சொல்லி அடுத்த நாட்டில் உள்ளவர்கள் இந்த இஸ்லாமிய நாட்டுக்கு வருகின்றார். இஸ்லாமிய ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த நாட்டுக்கு வருகின்றார். இது கேள்விப்பட கிட்டத்தட்ட 400 பேர் எழுதுறாங்க. ஆக பெரிய ஒரு வியாபார கூட்டம் கொண்டு வருகின்றது அந்த நாட்டு. இது கேள்விப்படுகின்றது ஹாசம் ஷா கான் என்று சொல்லக்கூடிய அந்த அரசருக்கு. கேள்விப்பட்டதோடு அவர் சொல்லிட்டாரு, முதலாவது அந்த 400 பேருக்கு உள்ள பணங்களை கொள்ளையடிச்சு ஆட்களுடைய வேலையை முடிச்சிருங்க, கொலை செஞ்சிருங்க. எந்த ஈவு இறக்கம் இல்லாம சொல்லிட்டாரு, அவங்கள கொலை செஞ்சிருங்க. இப்ப 400 பேருடைய முழு பணத்தையும் அபகரித்துக் கொண்டு கொள்ளையடித்துக் கொண்டு அந்த 400 பேரை கொலை செஞ்சிருக்கான். பின்னால இது அடுத்த நாட்டுடைய மன்னனுக்கு கேள்விப்பட்டு அவன் இன்னும் ஒரு சமாதான குழு அனுப்பி வைக்கிறான். இதென்ன எங்கட நாட்டிலிருந்து வியாபார நோக்கத்தோட வந்த அந்த வியாபாரிகளை நீங்க கொண்டுட்டீங்க, இது மிகப்பெரிய அநியாயம், நீங்க எப்படி செய்யக்கூடாது, அதனால ஏன் செஞ்சீங்க, உங்களுக்கு தெரியாம நடந்துச்சா அல்லது உங்களோட உத்தரவு படித்தான் நடந்துச்சான்னு சொல்லி ஒரு குழு அனுப்பி வைக்கிறாரு அடுத்த நாட்டுடைய அந்த மன்னன்.
இந்த இரண்டாவது குழு வந்த நேரத்திலும் இந்த ஹாசம் ஷா கான் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய அரசன் என்ன செய்கின்றார், அவர்களையும் இரண்டாவது சமாதானம் நீதி கேட்டு வந்த அந்த குழுவையும் கொலை செய்து விடுகிறார். இந்த நேரத்தில் அந்த அடுத்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்தவர் தான் ஜங்கிஸ் கான் என்று சொல்லக்கூடியவன். அவனுக்கு கோபம் வந்துருச்சு. முஸ்லிம்கள் இப்படியா, நாங்க வியாபார நோக்கத்தோடு போனவங்களே கொண்டுட்டாங்க, நீதி கேட்டு போனவங்களே கொண்டுட்டாங்க, இப்ப நாங்க அநியாயம் செய்யப்பட்டுட்டோம், எங்களுக்கு இவங்க அநியாயம் செய்யறாங்க, சரி இதுக்கு பின்னால விடக்கூடாதுன்னு சொல்லி ஜங்கிஸ் கான் ஒரு படையை தயார் செய்து இப்பொழுது வருகின்றான் அந்த ஹாசம் ஷா கானை தாக்குவதற்கு. அப்படி உருவான அந்த படைக்கு தான் பேரு தாத்தாரன். இப்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா, அந்த ஜங்கிஸ் கான் பல படைகளை பிரித்து ஒரு படைய வடக்குல, ஒரு படைய கிழக்குல, ஒரு படைய மேற்குல, எந்த அளவுக்கு தன்னுடைய ஒரு ஆளுக்கு சொன்னான், அந்த ஹாசம் ஷா கான் வானத்துக்கு போனாலும் நீங்க அவனை விடக்கூடாது, அவனை பிடிச்சுதான் ஆகணும்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஹிஜ்ரி 600 வரைக்கும் இஸ்லாமியர்கள்ட்ட ஓரளவு அமல், இபாதத்து, வணக்கம், இஸ்லாமிய கல்வி, அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவர்களுடைய வாழ்க்கையை செழிப்பா சந்தோஷமா மகிழ்ச்சியா ஆக்கி கொண்டிருந்தாங்க. அதற்கு பின்னால இதுக்கு பின்னால விடக்கூடாதுன்னு சொல்லி ஜங்கிஸ் கான் ஒரு படையை தயார் செய்து இப்பொழுது வருகின்றான் அந்த ஹாசம் ஷா கானை தாக்குவதற்கு. அப்படி உருவான அந்த படைக்கு தான் பேரு தாத்தாரன். இப்ப என்ன செஞ்சுட்டாங்கன்னு சொன்னா, அந்த ஜங்கிஸ் கான் பல படைகளை பிரித்து ஒரு படைய வடக்குல, ஒரு படைய கிழக்குல, ஒரு படைய மேற்குல, எந்த அளவுக்கு தன்னுடைய ஒரு ஆளுக்கு சொன்னான், அந்த ஹாசம் ஷா கான் வானத்துக்கு போனாலும் நீங்க அவனை விடக்கூடாது, அவனை பிடிச்சுதான் ஆகணும்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டான். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஹிஜ்ரி 600 வரைக்கும் இஸ்லாமியர்கள்ட்ட ஓரளவு அமல், இபாதத்து, வணக்கம், இஸ்லாமிய கல்வி, அல்லாஹ் சொன்ன பிரகாரம் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அவர்களுடைய வாழ்க்கையை செழிப்பா சந்தோஷமா மகிழ்ச்சியா ஆக்கி கொண்டிருந்தாங்க. அதற்கு பின்னால இஸ்லாத்தை விட்டுவிட்டு, அல்லாஹுடைய கட்டளைகளை விட்டுவிட்டு, நபியுடைய சுண்ணத்தை விட்டுவிட்டு, வெறும் பணம் தான் நோக்கம், ஆட்சி தான் நோக்கம், நாட்டுடைய ஆட்சிகளை பிடிக்கணும் என்ற நோக்கத்தை மையமா வச்சு பாடுபட்ட நேரத்தில் இப்ப அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா சாத்தாரியங்களை சாட்டி விட்டார். அதே காலத்துல வாழ்ந்தவர்கள் தான் அல்லாமா இப்னு கஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அல்லாமா இப்னு அஸீர் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்க சொல்றாங்க, இந்த சாத்தாரியங்களால இஸ்லாமியர்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை நான் எழுதவா வேணாமான்னு சொல்லி பல வருஷ காலமாக யோசித்துக் கொண்டே இருந்தேன் என்று சொன்னா, இத என்னால எழுதினார். அந்த அளவுக்கு பயங்கரமான கவலையான ஒரு நிகழ்ச்சி. ஆனா நான் எழுதாம இருந்தா கியாமத் நாள் வரைக்கும் வரக்கூடிய மக்கள் இதை விளங்கணும், முஸ்லிம்களுக்கு பெரிய ஒரு பாடமாக அமையணும் சொல்லித்தான் நான் இதை எழுதினேன் சொன்னாங்க. இந்த காலத்துல வாழ்ந்த யார்கிட்ட கேட்டு பார்த்தாலும் சொல்லுவாங்க, இது நடந்துச்சா இல்லையா, பின்னால வரக்கூடியவர்களால் இதை ஏற்றுக்கொள்ள முடியாது ஏற்படும், அந்த அளவுக்கு மிக மோசமாக நடந்துச்சு சொல்றாங்க. இதுவரைக்கும் உலகத்தில் இது மாதிரியான ஒரு குழப்பம் ஃபித்னா ஏற்படல. புக்தே நசர் அவன் இஸ்ரவேலர்களை கொலை செஞ்சான். அவன் கொலை செஞ்சதையே பார்த்தான்னு சொன்னா இதுக்கு முன்னால் அவைகள் ஒன்றுமே இல்லை. பைத்துல் முகத்திஸ் எல்லாம் உடைச்சு அந்த ஊர்களை அழிச்சு இஸ்ரவேலர்களை கொலை செஞ்சான். ஆனா இந்த தாத்தாரியன்கள் ஒரு கிராமத்துல கொலை செய்தவர்களுடைய எண்ணிக்கை முழு பனு இஸ்ராயேலுடைய எண்ணிக்கையை விட கூடுதலாக இருக்கும். அவங்க எழுதுறாங்க, முழு உலகத்தை ஆட்சி செஞ்ச 4 பேர்கள்ல 2 முஸ்லிம்கள், ஒன்று ஹதரத் இஸ்கந்தர் ஜுல்கர்னைன் அலைஹி ஸலாத்து வஸலாம், மற்றது ஹதரத் சுலைமான் அலைஹி ஸலாத்து வஸலாம். காஃபிர்கள் ஒரு ஆள் புக்தே நஸர். அதுல எழுதுறாங்க, ஜுல்கர்னைன் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் கூட முழு உலகத்துடைய ஆட்சியை தனக்கு கீழால கொண்டு வருவதற்கு சுமார் 10 வருஷம் பிடிச்சிச்சு. ஆனா இந்த தாத்தாரிங்களுடைய தலைவர் ஜங்கிஸ் கான் ஒரு வருஷத்துக்குள்ள முழு உலகத்துடைய ஆட்சிக்கு தனக்கு கீழால கொண்டு வந்தார். ஹதரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள். ஹதரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா ஆரம்பத்துல அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. ஹதரத் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அபூ சுஃபியானுடைய மகன். 2 பேரும் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல, பின்னால தான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு தடவை தன்னுடைய மகளை சந்திக்க போறாங்க, தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களை திருமணம் முடிச்சிருந்தாங்க. பேர நேரத்துல அபூ சுஃபியான் போன உடனே உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அங்குள்ள விரிப்பை எடுத்து மடிச்சு வச்சுட்டாங்க. கேட்டாங்க, மகளே, இந்த விரிப்புல உட்கார்றதுக்கு நான் தயார் இல்லையா, நான் தகுதி இல்லையா, அல்லது இங்க போடப்பட்ட அந்த விரிப்பு எனக்கு தகுதி இல்லையா, ஏன் நீங்க எடுத்து மடிச்சு வச்சீங்கன்னு கேட்டாங்க. ஹஜ்ரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க, அந்த விரிப்புக்கு நீங்க தகுதி இல்லைன்னு சொல்லவும் இல்லை, நான் அது உங்களுக்கு தகுதி
தகுதி இல்லைன்னு சொல்லவும் இல்லை. ஆனா இது உலகத்துடைய தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உட்காரக்கூடிய விரிப்பு, அதுல அசுத்தமான உங்களை உட்கார வைக்க நான் விருப்பம் இல்லை. யாரு? தந்தைக்கு சொல்றாங்க. ஹஜ்ரத் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா என்ன தீன விளங்கியதற்கு பின்னால தந்தையும் பின்னால தான், தன்னுடைய தாயும் பின்பக்கத்துல, தன்னுடைய முழு ஃபேமிலியும் பின்னால என்ன தீனுக்கு முதலிடம் கொடுத்தாங்க. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு என்ன சொன்னாங்க? நபியுடைய காலத்துல ஒரு ஆள் என்ன செய்யறாரு? ஜகாத் கொடுக்கிறாரு, மிருகங்களுக்கு ஜகாத் கொடுத்து கொண்டு இருக்கிறாரு. நபியுடைய காலத்துல உதாரணமா ஆட்டா அல்லது மாட்டா அல்லது ஒட்டகத்தை ஜகாத் கொடுக்கும் போது கயிறோடு சேர்த்து தான் கொடுக்கிறார். நான் இப்ப கலீஃபாவாக இருக்கிறேன், என்னுடைய காலத்துல ஒரு ஆள் அதே மிருகத்திற்காக வேண்டி ஜகாத் கொடுப்பதற்கு மிருகத்தை கொண்டு வராரு. என்னுடைய காலத்துல மிருகத்தை மட்டும் தந்துட்டு கைத்த கொடுக்காம இருந்து அவரோடு நான் யுத்தம் செய்ய தயார். நான் உயிரோடு இருக்கும் வரைக்கும் இந்த தீன்ல ஒரு குறைவாரத்தை நான் விட மாட்டேன், அதற்கு தயார் இல்லைன்னு சொன்னாங்க. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, ஏன் இந்த அளவுக்கு தீனுடைய பொறுமதி உள்ளத்துல வந்தது காரணம் என்ன? தீனுக்காக வேண்டி கஷ்டப்பட்டாங்க. ஆரம்பத்துல பல விதமான சோதனைகளை சகித்து கொண்டாங்க. இந்த காலத்துல ஒரு கிராமத்துல நாங்க வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஆள் மட்டும் சட்டம் தனியா போய் தாவத்துடைய உழைப்பு செய்யறாண்டா பெரிய ஒரு கஷ்டம் தான். ஆனா அந்த காலத்துல நாங்க பார்க்கலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எவ்வளவு துணிச்சலோடு வேலை செஞ்சிருப்பாங்க. முழு மக்கள் உள்ள பெரும் பெரும் தலைவர்கள் எல்லாம் எதிர்ப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தைரியமா அல்லாஹ்வை தான் நீங்க வணங்கணும், நீங்க வணங்குற இந்த சிலைகளுக்கு எந்த சக்தியும் இல்ல, இவைகள் கல்லு, இவைகள் மண்ணு, இவைகளால் லாபமோ நஷ்டமோ தர முடியாதுன்னு சொல்லி எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தைரியமா சொன்னாங்க. அப்ப அந்த வேளையில எவ்வளவு கஷ்டங்கள் வந்தும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கஷ்டத்தை பொருட்படுத்தல. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பொருட்படுத்தல. இஸ்லாத்திற்காக வேண்டி கஷ்டப்படுறாங்க. கஷ்டப்பட்டதற்கு பின்னால தீனுடைய பொறுமதி அவர்களுடைய உள்ளத்துல பதிஞ்சிருச்சு. இன்றைக்கு நாங்க பார்க்கலும் எங்க சில ஆட்கள் இருக்கிறாங்கன்னு வைங்களே, ஒரு பரம்பரை ஒரு பிசினஸ் செஞ்சு கொண்டு வராண்டா அந்த பிசினஸ் கீழே உழுவுறதுக்கு விட மாட்டாங்க. உனக்கு தெரியுமா இதை நான் முன்னேற்றத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிறேன், அப்பா சொல்லுவாரு அல்லது அப்பா சொல்லுவாரு, இதை நான் கொண்டு வரத்துக்கு மக்களுக்கு முன்னால் அறிமுகம் செய்ய எவ்வளவு கஷ்டப்பட்டேன், நீ இது என்ன லேசாவா நினைக்கிறான்னு சொல்லி கஷ்டப்பட்ட பேர்ல சொல்லுவார். அதே மாதிரி நபியுடைய காலத்துல சஹாபாக்கள் தீனுக்கு கஷ்டப்பட்டாங்க. அதனால தீனுடைய பொறுமதி உள்ளத்துல ஆழமா பதிஞ்சிருச்சு. இன்றைக்கு நடந்திருக்கிற என்னன்னா, நாங்க தீனுக்கு கஷ்டப்படல. எல்லாரும் தொழிலுக்கு கஷ்டப்படுறாங்க, வியாபாரத்தை கஷ்டப்படுறாங்க, விவசாயத்தை கஷ்டப்படுறாங்க, ஜொப்புக்கு கஷ்டப்படுறாங்க. அதனால வியாபாரத்துடைய, விவசாயத்துடைய, ஜொப்புடைய, தொழிலுடைய பொறுமதி தெரியும். அதற்கு யாரும் தர்ஹீப் செய்ய வேண்டிய தேவையில்லை. ஒரு மாஸ்டர் ஸ்கூல்ல படிச்சு கொடுத்து கொண்டே இருக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு? தொடர்ந்து நான் இப்ப 18-20 வருஷமா படிச்சு கொடுக்கிறேன், எனக்கு கஷ்டமாயிக்குது, இதுக்கு பின்னால் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லி ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரைக் பண்ண. ஊர்ல உள்ள முக்கியமான மாணவர்கள் அல்லது மற்ற மாஸ்டர்மார்கள் போய், நீங்க அப்படி சொல்லாதீங்க, நீங்க ஸ்கூலுக்கு வராம இருந்த எங்களுக்கு எல்லாம் பெரிய நஷ்டம், அதனால தயவு செய்து வாங்கன்னு சொல்லி எங்கேயாவது மாஸ்டர் பேசி கூப்பிட்டு இருக்கிறாங்களா? இல்ல. அவர் ரிட்டையர்ட் ஆனா மறுக்க இன்னொரு இடத்துக்கு போவாரு, டியூஷன் எடுக்க, கிளாஸ் எடுக்க. 20-22 வருஷம் சேவை செஞ்சும் அவருக்கு அந்த செப்பு விடுறதுக்கு விருப்பம் இல்லை. காலங்காத்தால் 6 மணிக்கு ஹோட்டல் திறப்பாங்க, 9 மணிக்கு மூடுவாங்க. கிட்டத்தட்ட 15 ஹவர் என்ன வெள்ளையில நந்தி பாருங்காட்டி கடையில தான் ஹோட்டலுக்காரவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து எங்க நாலு வியாபாரம் செஞ்சு 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 எங்களுக்கு கஷ்டமாயிக்குது, இதுக்கு பின்னா நாங்க ஹோட்டல்கள் திறக்க மாட்டோம்னு சொல்லி ஹோட்டல் முதலாளிமாரையும் ஸ்ட்ரைக் பண்ணி ஊருக்கு வேலைக்கு வரவங்க, இல்ல இல்ல நீங்க அப்படி செஞ்சா எங்களுக்கு கஷ்டம், எங்களுக்கு தண்ணி குடிக்கணும், சாப்பிடணும், அதனால நீங்க கடையை திறங்கன்னு சொல்லி எங்கேயாவது வந்து சொல்லிக்கிறாங்க. எல்லா வருஷ கணக்குல ஹோட்டல் திறந்து, ஸ்கூல் திறந்து, வயல்ல வேலை, தொழில், வியாபாரம் நடந்து கொண்டே. ஏன்? அதுக்கு மனிதர்கள் கஷ்டப்படுறாங்க, அதனுடைய பொறுமதி இருக்குது. யாரும் தர்ஹீப் செய்ய வேண்டிய தேவையில்லை. கார்கூன்களுக்கு மாதிரி இது 6 மாசத்துக்கு ஒருக்கா, ஒரு வருஷத்துக்கு ஒருக்கா ஒரே தர்ஹீப். என்னண்டா பலகீனம், கொஞ்சம் தர்ஹீப் செய்யுங்க, கொஞ்சம் தர்ஹீப் செய்யுங்க. இப்பவும் ஒரு 6 மாசமானா ஒரே தர்ஹீப்னு சொல்லி அடிக்கடி நடந்து கொண்டே. மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, காரணம் என்னன்னு சொன்னா, இந்த புனிதமான உழைப்புக்காக வேண்டி நாங்க கஷ்டப்படல, நாங்க தியாகம் செய்யல. அதனால் இந்த வேலையுடைய பொறுமதி, இதனுடைய மகத்துவம், இதனுடைய கௌரவம் எங்களோட உள்ளத்துல இறங்கல.
எதனுடைய பொறுமதி உள்ளத்தில் இறங்குதோ அதற்காக வேண்டி மனிதன் இயற்கையிலேயே கஷ்டப்படுவான். மனைவியுடைய பொறுமதி உள்ளத்தில் இருக்குது. யாராவது அடுத்துடுக்காரனா வந்து சொல்றாங்க, உண்ட புள்ள குட்டியை காப்பாற்றணும், நீ போய் சம்பாதி. அவரை ஆட்டோமேட்டிக்கா என்ன செய்யறாரு, டெய்லி காலையில போறாரு, மாலையில வராரு, மலையில போறாரு, வெயில போறாரு, எல்லா நிலைமையிலையும் அவர் போய் கஷ்டப்படுறாரு. ஏன்? மனைவியுடைய பொறுமதி உள்ளத்தில் இருக்குது, புள்ள குட்டிகளுடைய பாசம் உள்ளத்தில் இருக்குது. யாரும் போய் சொல்ல வேண்டிய, ஆர்வமூட்ட வேண்டிய, உற்சாகப்படுத்த வேண்டிய தேவை இல்லை. பொறுமதி இருக்கிறதுனால கஷ்டப்படுறாரு. தீனுடைய பொறுமதி முழுமையா உள்ளத்துல வரல, அதனால கஷ்டப்படுறதுக்கு எங்களுக்கு கஷ்டமா இருக்கு. மேலான கனவான்களே, பெரியார்களே, சகோர்களே, அதனால உலகத்துல எவ்வளவு பயான்கள் நடக்குது, பள்ளிகள்ல பயான் நடக்குது, நாங்களும் பயான் பண்றோம், நீங்களும் பயான் கேட்கிறீங்க. அதை வச்சு இல்ல, இந்த தாவத்துடைய தீனுடைய பொறுமதி உள்ளத்துல வரணும்னா அதற்கு கஷ்டப்படணும், அதற்கு தியாகம் செய்யணும். சஹாபாக்கள் உடலால, சஹாபாக்கள் பொருளால, பணக்காரர்கள் அந்த தரத்துல, ஏழைகள் அவர்களுடைய தரத்துல, அறிவாளிகள் அறிவை கொண்டு, வீரர்கள் வீரத்தை கொண்டு, பெண்கள் அவர்களுடைய எல்லா தரப்பில் இருந்தவர்களும் கஷ்டப்பட்டாங்க. எல்லாருடைய உள்ளத்தே தீனுடைய பொறுமதி முழுமையாக வந்து. இப்ப இந்த காலத்துல நடந்தது என்ன? சில ஆண்கள் கஷ்டப்படுறதுக்கு தயார், பெண்கள் தயார் இல்ல. சில பெண்கள் தயார், நாங்க எங்கட மாப்பிள்ள மாற தீனுடைய அடிப்படையில் நடத்தாட்டணும், ஆனா ஆண்கள் தயார் இல்ல. எங்க அவங்க கஷ்டப்பட்டா இவங்க கஷ்டப்படுறல, இவங்க கஷ்டப்பட்டா அவங்க கஷ்டப்படுறல. நபியுடைய காலத்துல எல்லாம் ஈக்குவலா, பெண்களும் கஷ்டப்பட்டாங்க, ஆண்களும் கஷ்டப்பட்டாங்க. அதனால ஆண்களுக்கு தோதுவா பெண்கள், பெண்களுக்கு தோதுவா ஆண்கள். எந்த அளவுக்கு யுத்தத்துடைய நேரத்துல பெண்கள் சொல்லுவாங்க தன்னுடைய கணவன்மார்களை பார்த்து, அல்லது தன்னுடைய மகன்மார்களை பார்த்து சொல்லுவாங்க, இந்த பாரு, நீ இந்த யுத்தத்துல போய் உன்னுடைய உயிரை பாதுகாத்து கொண்டு வருவதை விட எனக்கு விருப்பமானது அந்த யுத்தத்துல நீ ஷஹீத் ஆகணும். என்னுடைய உணவை பற்றி நீ கவலைப்படாதே, என்னுடைய உணவை பற்றி நீ யோசிக்காதே. நீ என்னுடைய வயிற்றுல சிசுவாக குழந்தையாக இருந்த நேரத்தில் எனக்கு உணவை தந்த அதே அல்லாஹ் நீ ஷஹீதானாலும் எனக்கு உணவை தருவான். யாரு சொல்றது? தாய் சொல்ற தன்னுடைய மகனுக்கு, நீ திரும்பி வரணும் என்று எனக்கு ஆசை இல்ல, நீ உன்னுடைய உயிரை பாதுகாத்துக் கொண்டு வரணும் என்று எனக்கு ஆசை இல்ல. இந்த யுத்தத்துல போகணும், நீ துண்டு துண்டா வெட்டப்படணும், உன்னுடைய மூக்கு அறுக்கப்படணும், உன்னுடைய காது அறுக்கப்படணும். நாளைக்கு கியாம நாள்ல கேட்கணும், இவர் யாருடைய மகன் என்று சொல்லி கியாம நாள்ல சொல்லப்படணும், இந்த பெண்ணுடைய மகன் தான் இவர் என்று சொல்லி. அதுதான் எனக்கு தேவை. ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட சரித்திரம் எழுதப்பட்டிருக்கிறது. ஹஜ்ரத் அஸ்மா யார்? ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகள், ஹஜ்ரத் ஆயிஷாவுடைய சகோதரி. ஆனா ஹஜ்ரத் ஆயிஷாவை விட 10 வருஷம் மூப்பு ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. ஒரே ஃபேமிலியில 4 தலைமுறை சஹாபாக்கள் என்ற இந்த ஃபேமிலி தான். ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் சஹாபி, அவர்களுடைய தந்தை அபூ குஹாஃபா அவர்களும் சஹாபி, ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுவோட மகள் அஸ்மா அவர்களும் சஹாபி, அவர்களுடைய மகன் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் அவர்களும் சஹாபி. ஒரே ஃபேமிலியில 4 தலைமுறைகள் சஹாபாக்கள் சொன்ன இந்த ஃபேமிலி மட்டும்தான், வேற யாரும் இல்லை. ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மகன் தான் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. மதீனாவுக்கு போன உடனே முஹாஜிரின்களுக்கு முதலாவது பிறந்த குழந்தை அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் தான் ரலியல்லாஹு அன்ஹு. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு பிறந்த உடனே சஹாபாக்கள் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. அதாவது எங்க முஹாஜிரின்களுடைய வம்சம் மீண்டும் ஹயாத் ஆகுதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அவங்களுக்கு பின்னால ஹஜ்ரத் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு 6 மாசம் மட்டும் ஆட்சி செஞ்சாங்க. அதற்கு பின்னால ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் பெரிய ஒரு ஏரியாவை ஆட்சி செஞ்சு கொண்டிருந்தாங்க. அந்த நேரத்துல தான் அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய தலைமையின் கீழ் ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிர்ப்பா என்ன செஞ்சிட்டான், ஒரு படையை தயார் செஞ்சார். அப்துல் மலிக் இப்னு மர்வான் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய தலைமையின் கீழ ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எதிர்ப்பா ஒரு படையை தயார் செஞ்சிட்டார். எந்த அளவுக்கு எதிர்ப்பு என்று சொன்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கும்போது ஹஜ்ரத் ஆயிஷா சொன்னாங்க, முஸ்லிமில வரக்கூடிய ரிவாயத், ஆயிஷாவே இந்த காபால சில மாற்றங்கள் செய்யணும். பைத்துல்லால முதல்ல பைத்துல்லால 2 வாசல் இருந்துச்சு, ஒன்று உள்ள போறதற்கு, மற்றது வெளியில வாரத்துக்கு இருந்துச்சு. 2வது இந்த ஹத்தீம்னு சொல்லி ஒரு சின்ன சுவர், ஹஜ்ஜிக்கு உம்ராவு போனவங்களுக்கு தெரியும், அந்த முல்தஸிம் தங்க பீலிக்கு நேரா கீழே ஒரு சின்ன ஒன்று இருக்கும், அதுக்கு ஹத்தீம்னு சொல்றது. ஆரம்ப நேரத்துல கட்டக்கூடிய நேரத்துல ஹலாலான பணம் கிடைக்கல, அதனால அதை அப்படியே சின்னையாகவே விட்டுட்டாங்க. இந்த ஹத்தீமுக்கு உள்ள பகுதியும் காபத்துல்லாவை சேர்ந்தது தான், அதையும்
ஹரத்தையும் காபத்துல்லாவோடு சேர்த்து கட்டணும், காபாவுக்கு 2 வாசல் வைக்கணும், உள்ள போறதுக்கு கொண்டு வெளியில வாரத்துக்கு கொண்டு ஒன்றை கீழாக்கி மற்றதை கொஞ்சம் மேலாக்கி வைக்கணும். இதுதான் காபால் இருந்த முறை. ஆனா இப்ப நான் உடைச்சு கட்டினா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாவே உடைச்சிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதை பயந்து தான் நான் இதை விட்டேன் என்று சொல்லி நபி அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷாட்ட சொன்னாங்க. ஹஜ்ரத் ஆயிஷா யாரு? ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய சகோதரி. இத ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு கேள்விப்பட்டுட்டு, சரி நபி அவங்க சொன்ன மாதிரி நான் திருப்பி காபத்துல்லாவை கட்ட போறேன் என்று சொல்லி நபி அவர்களுடைய விருப்பம் மாதிரி காபாவுக்கு 2 வாசல் வச்சு அந்த ஹதீமையும் காபத்துல்லாவோட சேர்ந்து கட்டிட்டாங்க ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு. இருந்தாலும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் அவன் என்ன சொன்னார்னு சொன்னா, இப்படியே நாங்க இதை வச்சா கியாமத் நாள் வரைக்கும் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைருடைய பெயரை முழு உலக மக்களும் பேர் சொல்லுவாங்க, அவருக்கு புகழ் கிடைக்கும், வைக்க கூடாதுன்னு அவன் உடைச்சிட்டான். அதாவது உடைச்சி திருப்பி நபியுடைய காலத்துல எப்படி இருந்துச்சோ அதே முறையில மீண்டும் காபத்துல்லாவை கட்டப்பட்டுச்சு. அந்த நேரத்துல தான் மீண்டும் யோசிச்சாங்க ஹஜ்ரத் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய காலத்துல மீண்டும் காபாவை நாங்க பழைய முறையில அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கட்டின மாதிரி கட்டுவோமேன்னு யோசிச்ச நேரத்துல இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொன்னாங்க, இப்படி வாரவங்க எல்லாம் உடைக்க வாரவங்க எல்லாம் கட்ட போனா காபாவுடைய கண்ணியம் எல்லாம் இல்லாம போயிடும். அதனால இருக்கிற மாதிரி இது வைங்க, இதுக்கு பின்னால காபாவுல யாரும் எந்த புனர் நிர்மாணமும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஃபத்வா கொடுத்தாங்க. அதே ஃபத்வாவுடைய அடிப்படையில இன்று வரைக்கும் இருக்கு. எதை சொல்ல வரோம்னு சொன்னா, ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு பெரிய ஏரியாவை ஆட்சி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல தான் அப்துல் மலிக் இப்னு மர்வானுடைய படை வந்து கடைசியில ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு சேர்ந்தவர்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பிரிஞ்சு ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைருடைய குடும்பத்தில் உள்ளவங்க கூட போயிட்டாங்க. அவர்களுடைய ஒரு சில மகன்மார்கள் கூட பிரிஞ்சு போயிட்டாங்க. இப்ப கடைசி நேரம் யுத்தம் நடக்க போகுது. எந்த அளவுக்கு சொன்னா ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை முற்றுகையிட்டுட்டாங்க ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய படை. காபத்துல்லாவுக்கு உள்ளால ஹரமுடைய எல்லைக்குள்ளால அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு வந்துட்டாங்க. அந்த நேரத்துல முழு ஹரத்தையும் ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய படை முற்றுகையிட்டாங்க. இந்த நேரத்துல பீரங்கியுடைய சப்தம், அதாவது கல்லுகள் எரிறாங்க, நாலா பக்கத்திலிருந்து கல்லுகள் பொல்லுகளால் அடிச்சு கொண்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாய் அஸ்மாட்ட போறாங்க. கேட்டாங்க, அஸ்மா மகனே எதுக்கு வந்தீங்க? லியன் அஸ்தஷீர இந்தகி, உங்கள்ட்ட நான் ஒரு மஷூரா செய்ய வந்து. கேட்டாங்க, மகானே இந்த நேரத்திலேயா மஷூரா? இது என்ன மஷூரா செய்யற நேரமா? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய படை உன்னுடைய கூட்டத்தார்கள் எல்லாம் அழிக்கிறதுக்கு வேகமா முயற்சி செஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. அவர்களுடைய பீரங்கிகளுடைய சப்தங்கள் எல்லாம் கேட்டுக்கொண்டு இருக்குது. இந்த நேரத்துல என்ன மஷூரா மகனேன்னு கேட்டாங்க. சொன்னாங்க, இல்ல தாயே, என்னோட இருந்தவங்க எல்லாம் போயிட்டாங்க. இப்ப விரல் விட்டு எண்ணக்கூடியவங்க தான் இருக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர்களும் என்ன விட்டுட்டு போயிடுவாங்க. அதனால நான் யோசிக்கிறேன், நான் இருந்தா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நானும் ஷஹீத் ஆகிடுவேன். நான் யோசிக்கிறேன், நான் சரண்டர் ஆகி அப்துல் மலிக் இப்னு மர்வானுக்கு முன்னால நான் சரண்டர் ஆகிறதுக்கு விருப்பப்படுறேன். உங்களோட கருத்து என்னன்னு கேட்டாங்க. உடனடியா ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, மகனே என்ன இதுவரைக்கும் நீ ஹக்கில இருக்கிறதா, ஹக்கின் பக்கம் மக்களை அழைக்கிறதா நான் நினைச்சு கொண்டிருந்தேன். அப்படி செஞ்சா நீ நல்லவன். ஆனா இப்ப பாத்திலில நீ இருக்கிறதா, பாத்திலின் பக்கம் மக்களை அழைக்கிறதா இருந்தா நீ ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபோட போய் சேர்ந்து கொண்டு சொல்லிட்டு சொன்னாங்க, மகனே நீ அவர்களுக்கு முன்னால துண்டு துண்டா வெட்டப்பட்டது எனக்கு விருப்பமானது. அந்த அந்த உமையாக்களுடைய அவர்களுடைய சின்ன பிள்ளைகள் வந்து உன்னுடைய தலைய அமுக்கி கொண்டு அதுக்கு மசாஜ் செய்யறதை விட உன்னுடைய உடம்பு துண்டு துண்டா வெட்டப்படுறது எனக்கு விருப்பமானது. நீ போய் சரண்டாக கூடாது. அது பெரிய சரித்திரம். மிக சுருக்கமா சொல்றோம். கடைசியில சொன்னாங்க ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் தன்னுடைய தாயை பார்த்து சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ். அது இந்த நிலையிலான்னு சொன்னா ஹஜ்ரத் அஸ்மாக்கு வயசு 100. அந்த நேரத்துல ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு வயசு 100. கண்ணுடைய 2 பார்வையும் போயிருச்சு. ஆனா ஒரு பல்லு கூட விழல்ல. நல்ல புத்தி யோசனை, ஆழமான அறிவோடு இருந்தாங்க. இப்படி சொன்னோன்னே ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஸுபைர் அல்லாஹ்வுக்கு சந்தோஷப்படுத்தி சுக்ர் செஞ்சு சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், நான் என்னுடைய
தாயை டெஸ்ட் பண்ணத்தான் இப்படி கேட்டேன். கடைசி நிலை 100 வயதை தாண்டியும் என்னுடைய தாய் இந்த அளவுக்கு இருக்கிறாங்களா அதை பார்க்கத்தான் கேட்டுட்டேன் என்று சந்தோஷப்பட்டது சொன்னாங்க. தாயே, இல்ல, நான் பழைய நிலைமையில தான் இருக்கிறேன். இவங்களுக்கு முன்னால நான் போய் சரண்டாக போறதில்லை. அல்லாஹுடைய தீனுக்காக, இஸ்லாத்திற்காக நான் பாடுபட போகின்றேன் சொல்லிட்டு கடைசியில தாய் சொன்னாங்க, அப்படின்னா மகனே வாங்க, நான் உங்களை கொஞ்சம் முகந்து குறையன் என்று சொல்லி ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர், ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா முஆனகா செய்றாங்க. முதல்ல தலை பிடிக்கிறாங்க, இரண்டாவது அப்படியே முகத்தை, கடைசியில தோலை பிடிச்சி முகக்கிற நேரத்துல அவர்கள் மேனியில கவசம் அணிஞ்சிருக்கிறாங்க. கவசம் ஹதரத் அஸ்மா கேட்டாங்க, மகனே, இப்பதான் நீங்க சொன்னீங்க ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுஃபுடைய படையோட சேர்ந்து யுத்தம் செய்யணும்னு சொல்லி, ஷஹீத் ஆகணும்னு சொல்லி, அதே வேலையில நீங்க கவசம் அணிஞ்சிருக்கிறீங்க. எனக்கு விளங்குது இல்ல, நீங்க இதுல உங்களோட உயிரை பாதுகாக்க விரும்புறீங்களா அல்லது நீங்க உங்களோட உயிரை கொடுத்து ஷஹீதாக்க விரும்புறீங்களா? எனக்கு விளங்கலையேன்னு சொன்னாங்க. ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு தாயை பார்த்து சொன்னாங்க, தாயே, உண்மையில இதுல நான் ஷஹீதாகத்தான் விரும்புகிறேன். ஆனா அவர்களுக்கு என்னுடன் எந்த அளவுக்கு கோபம் என்று சொன்னா, என்ன கொலை செஞ்சுட்டான்னு சொன்னா என்னுடைய ஒரே ஒரு உறுப்பை கூட மிச்சமா வைக்க மாட்டாங்க. என்னுடைய முழு உடம்பையும் அவங்க சின்ன பின்னமாக்கிடுவாங்க, சித்திரவதை செய்வாங்க. அதனால தான் நான் கவசம் அணிந்திருக்கிறேன். அந்த சித்திரவதையிலிருந்து நான் என்ன பாதுகாத்துக் கொள்ளன்னு சொன்ன நேரத்துல ஹதரத் அஸ்மா 100 வயதை தாண்டி எவ்வளவு ஆழமான பதில் சொன்னாங்க. ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அஷ்ஷாத்துல் மத்பூஹத்து அய்யுலிமுஹா ஸலஹ் கேட்டாங்க, மகனே, ஒரு ஆடு இருக்குது, அந்த ஆட்டை அறுத்து போட்டாச்சு, அறுத்ததற்கு பின்னால அந்த ஆட்டுடைய தோலை புடிச்சு இழுத்தா அந்த ஆட்டுக்கு என்ன நோவினைக்குமான்னு கேட்டாங்க. சொன்னாங்க, ஒன்னு அறுத்தாச்சு, உன்னுடைய தலை வெட்டி கீழே போடப்பட்டாச்சு, அதுக்கு பின்னால் உன்னுடைய காது அறுத்தா என்ன, மூக்கு அறுத்தா என்ன, வாய அறுத்தா என்ன, அதுக்கு போய் வேண்டியது அவங்க செஞ்சு கொடுக்கணும்னு சொல்லி தன்னுடைய கையால் அந்த கவசத்தை கலட்டுறாங்க. ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய கையால கவசத்தை கலட்டி முரட்டு துணி 2 முரட்டு ஆட சொன்னாங்க, நீ வெட்டப்பட்டு கீழே விழுந்தா உன்னுடைய மர்மஸ்தானத்தை தெரியாத அளவுக்கு ஆடி அணிஞ்சா போதும், மர்மஸ்தானத்தை மூடிக்கொள்ளக்கூடிய அளவுல ஆடி அணிஞ்சா போதும்னு சொல்லி 2 முரட்டு துணியை கொடுத்து ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைருக்கு அணிவிச்சு ஹதரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அனுப்பி வைக்கிறாங்க. நீண்ட சரித்திரம். கடைசி பொழுது யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. அங்குள்ள ஒரு காபிர் பின்பக்கத்தால வந்து ஹதரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய தலையில பெரிய ஒரு பாறாங்கல்ல போட்டுடுறாங்க. காராங்கல்ல போட்ட உடனே அந்த கல்லில் இருந்து ரத்தம் அது வடிந்து என்ன செய்து அவர்களுடைய முன்னங்காலில விழுது. ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய முன்னங்காலில விழுது. அந்த நேரத்திலே அவங்க என்ன சொன்னாங்க, வலஸ்னா அலல் அகாபி ததுமா குலூமுனா வலாக்கின் அலல் அக்தாமி தக்துரு திமாஉ வலஸ்னா அலல் அகாபி ததுமா குலூமுனா வலாக்கின் அலல் அக்தாமி தக்துரு திமாஉ. நாங்க யாரு தெரியுமா, எங்களுடைய காயங்களின் இருந்து விழக்கூடிய ரத்தம் பின்னங்கால விழாது, மாறா எங்களுடைய காயங்கள் இருந்து விழக்கூடிய ரத்தம் முன்னங்கால தான் விழும். நாங்க நெஞ்சத்தான் கொடுப்போமே தவிர முதுக காட்ட மாட்டோம் சொன்னாங்க. மேலான பெரியார்களே, கணவன்களே, சகோதரர்களே, அதுக்கு பின்னால ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு ஷஹீதாக்கப்படுறாங்க. அவர்களுடைய கழுத்து அப்படியே தனியா வெட்டி எடுத்து அவர்களுடைய முழு உடம்ப தனியத்துல் வதா என்ற மக்கள் ஒரு இடம் இருக்கு, அந்த இடத்துல அப்படி சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. கடைசியில ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா போய் கேட்டாங்க, என்னுடைய மகனுடைய ஜனாசாவை தாங்கன்னு சொல்லி. தர முடியாது என்று ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மறுத்துட்டான். கடைசியில அப்துல் மலிக் இப்னு மர்வான்ட்ட போய் கெஞ்சி கேட்டதற்கு பின்னால ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஜனாசா ஒப்படைக்கப்படுது. ஹஜ்ரத் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா 100 வயதை தாண்டிருச்சு, 2 கண்ணுடைய பார்வை இல்ல. அந்த நேரத்துல தன்னுடைய மகனுடைய ஜனாசாவை தூக்கி கொண்டு மதீனாவுக்கு போறாங்க. 400 கிலோமீட்டர் இருக்கும் தொலை தூரம். 100 வயதை தாண்டி அந்த பெண்மணி, வயது முதிர்ந்த கிழவ பெண்மணி தன்னுடைய மகனுடைய ஜனாசாவை தனியா தூக்கி கொண்டு மதீனாவுக்கு போய் மதீனால ஹஜ்ரத் அப்துல்லாஹ் இப்னு ஜுபைருடைய ஜனாசாவை அடக்குறாங்க. அடக்கி ஒரு 10-15 நாள் அவர்களும் இறந்துட்டாங்க. எதை சொல்ல வரோம்னு சொன்னா, நபியுடைய காலத்தில் உள்ள சஹாபா பெண்மணிகள் அந்த அளவுக்கு வீரமா இருந்தாங்க. அல்லாஹ்வுடைய தீனுடைய பொறுமதியை விளங்கினால தீனுக்காக வேண்டி உயிரை கொடுக்கிறதுக்கு ஆசைப்பட்டாங்க. ஏன் தீனுடைய பொறுமதி உள்ளத்தில் இருக்குது. மகன்மார்கள் கொஞ்சம் வேற மாதிரி ஆசைப்பட்டாலும் உற்சாகமான வார்த்தைகளை சொல்லி இதுல தான் நீ ஷஹீதாகணும்னு சொல்லி மகன்மார்களை உற்சாகப்படுத்தக்கூடிய அளவுல தான் பெண்கள் இருந்தாங்க. சிலர்கள் வசதியானவங்க செலவழிப்பாங்க, சில ஏழை சஹாபாக்கள் செலவழிக்க ஒன்றும் இல்லை,
இல்ல, கவலைப்படுவாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி சொல்லுவாங்க, நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யுங்கன்னு சொல்லி. ஒரு சஹாபி வந்து நபியிட்ட கேட்டாங்க, நாயகமே என்கிட்ட ஒன்றுமே இல்ல செலவழிக்கிறதுக்கு, நீங்க ஏதாவது இருந்தா தாங்க, ஒரு கழுதையாவது தாங்க, நான் ஏறி போய் உங்க அல்லாஹ்வுடைய தீனுக்காக தியாகம் செய்றேன்னு சொல்லி நபி அவங்க சொல்லிட்டாங்க, இப்ப உங்களை ஏற்றுறதுக்கு ஒரு கழுதை கூட என்கிட்ட இல்ல, உங்களுக்கு தாரத்துக்கு ஒன்றுமே இல்ல, ஏதாவது வந்தா தாரேன்னு சொல்லி சந்தோஷமா வந்தாங்களாண்டா இல்ல. அந்த சஹாபாக்கள் அழுது கொண்டு வராங்க. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கின்றான், தவல்லோ வஅயுனுஹும் தஃபீது மினத் தம்இ ஹஸனன் அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன். அந்த சஹாபாக்கள் திரும்பி வராங்க, அவர்களுடைய கண்கள் கண்ணீரை வடித்த நிலையில், கொட்டிய நிலையில் திரும்பி வராங்க. என்ன கவலை? அல்லா யஜிது மா யுன்ஃபிகூன், அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செய்யறது எங்கள்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி அந்த கவலையோடு என்ன செய்யறாங்க, வீட்டுக்கு வராங்க. அந்த சஹாபாக்கள்ல ஒரு சஹாபி வீட்டுக்கு வந்தும் அவரால் இருக்க முடியல, என்ன செய்யறாரு, அழுது 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 இருந்துட்டு கடைசியில உது செய்து என்ன செய்யறாரு, 2 ரக்காத் தொழுகிறாரு. அந்த சஹாபியுடைய பேர் சரியா ஞாபகம் இல்ல. 2 ரக்காத் தொழுது உது செஞ்சு 2 ரக்காத் தொழுகிறாரு. தொழுதுட்டு இப்ப யோசிக்கிறாரு, அல்லாஹ்வுடைய பாதையில ஏதாவது ஒரு அடிப்படையில நான் தியாகம் செஞ்சுதான் ஆகணும் என்று சொல்லிட்டு யோசிக்கிறார். ஒரு வழியும் தோண்டல்ல. இப்ப அல்லாஹ்ட்ட சொல்றாரு, யா அல்லாஹ், நீ உன்னுடைய பாதையில செலவு செய்யும்படி சொல்லி இருக்கிறார். உன்னுடைய நபி அவர்களும் உற்சாகப்படுத்திக்கிறாங்க. நான் நபிட்ட போயும் கேட்டேன், நபி இப்போதுதான் எனக்கு தாரத்து ஒன்றும் இல்லன்னு சொல்லிட்டாங்க. இப்ப எனக்கு சீரத்துக்கு வேறு ஒரு வழியும் இல்ல, உன்னுடைய பாதையில செலவழிக்கணும் போல எனக்கு தோன்றது. இப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு, செய்ய போறேன். யா அல்லாஹ், இந்த ஏரியால நான் இருக்கிற நேரத்துல இந்த ஏரியாக்குள் உள்ள ஆண்கள் அல்லது பெண்கள், பெரியவர்களோ சிறியவர்களோ எனக்கு ஏதாவது அநியாயம் செஞ்சிருந்தா, என்னுடைய மானத்திற்கு அல்லது என்னுடைய பொருளுக்கு அல்லது என்னுடைய உடலுக்கு, என்னுடைய உடல், என்னுடைய பொருள், என்னுடைய மானம், இந்த மூன்றுக்கும் இந்த ஏரியாவில் உள்ளவங்க யாராவது எனக்கு அநியாயம் செய்திருந்தா அதற்கு பகரமா நீ எனக்கு கூலி தருவா செய்யாம நாள்ல அந்த கூலியை நான் உன்னுடைய பாதையில சதக்கா செஞ்சுட்டேன், செலவு செஞ்சுட்டேன், இதையாவது நீ ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட சொல்றாங்க. ஹஜ்ரத் அபு அகீல் நினைக்கிறேன், ஹஜ்ரத் அபு அகீல் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி சொல்லிட்டாங்க. அடுத்த நாள் காலையில நபியுடைய சபைக்கு போன உடனே நபி அவங்க கேட்டாங்க, மன் தஸத்தக ஃபில் லைலா, நேற்றிரவு சதக்கா கொடுத்தவர் எங்க? ஹஜ்ரத் அபு அகீலுக்கு சரியான பயம். ஏன்னா அவங்க செஞ்சது அவங்களுக்கும் அல்லாஹ்வுக்கும் மட்டும்தான் தெரியும், செஞ்சது தவறோ தெரியல, நபி அவங்க என்ன கண்டிப்பாங்களோ தெரியலன்னு சொல்லி மௌனமா இருந்தாங்க. 2வது 3வது முறை நபி அவங்க கேட்டாங்க, நேற்றிரவு சதக்கா கொடுத்தவர் எங்கன்னு சொல்லி. உடனடியாக ஹஜ்ரத் அபு அகீல் ரலியல்லாஹு அன்ஹு ரொம்ப பயத்தோடு எழும்பி, நான் தான் நாயகமே, நான் தான் செஞ்சேன்னு உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய இந்த சதக்காவை அல்லாஹ் ஃபர்லான ஜகாத்த மாதிரி ஏற்றுக்கொண்டுட்டான். நேற்றிரவு நீங்க கொடுத்த சதக்காவை, நேற்றிரவு நீங்க கொடுத்த சதக்காவை ஃபர்லான ஜகாத்தை ஏற்றுக்கொள்வது மாதிரி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு விட்டான்னு சொல்லி நபி அவங்க நன்மாராயன். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, சஹாபாக்கள் ஒன்று நெருக்கல்ல செலவழிக்க, ஆனா செலவழிக்கிறதுக்கு வழிய தேடினாங்க, எப்படியாவது செலவழிக்கணும் என்று விருப்பப்பட்டாங்க. அந்த நிலைமையில நாங்க இல்ல, எங்களுக்கு எல்லாம் பரிபூர்ணமா தந்திருக்கிறான். 3 நேரம் சாப்பிடுறோம், டசின் கணக்கில் உடுப்பு இருக்குது, டசின் கணக்குல சாரம் இருக்குது, பெரிய வீடு, நபியோடைய காலத்தில் உள்ள வீடு 8க்கு 8 அடி அல்லது 8க்கு 10 அடி தான் நாயகத்துடைய சஹாபாக்குடைய வீடு. யோசிங்க பார்ப்போம், எங்களோட டாய்லெட் பாத்ரூம் கூட அதை விட நீச்சமாயிருக்கும். நபியுடைய காலத்துல சஹாபாக்கள் வீடு 8க்கு 8 அடி தான் இருந்துச்சு. சாப்பிடுறது முதல்ல, குடிக்கிறது முதல்ல, படுக்கிறது முதல்ல, ஆக்குறது முதல்ல, விருந்தாளிகளை கவனிக்கிற முதல்ல, அவ்வளவு கஷ்டமா இருந்தும் அல்லாஹுடைய தீனுக்கு செலவழிச்சாங்க. அல்லாஹ் அவர்களுடைய வாழ்க்கையில பறக்க செஞ்ச. இன்னைக்கு நாங்க பார்க்கிறோம், எல்லா வகையிலையும் அல்லாஹ் எங்களுக்கு தந்திக்கிறான், பொருளையும் தந்திக்கிறான், உணவை தந்திக்கிறான், செல்வத்தை தந்திக்கிறான், நேரத்தை தந்திக்கிறான், காலத்தை தந்திக்கிறான். அதனால இந்த தீனுடைய பொறுமதி உள்ளத்துல வரணும்னா நாங்க செலவழிக்கணும். செலவழிச்சு கஷ்டப்பட இந்த புனிதமான தீனுடைய பொறுமதி உள்ளத்துல வரும். அதற்கு பின்னாடி இன்னும் அதிகமான தியாகங்களை செய்யலாம். மேலான பெரியார்களே, கணவான்களே, சகோதரர்களே, அதனால நோக்கம் என்னன்னு சொன்னா தீனுடைய பொறுமதி உள்ளத்துல வரணும். இந்த உயர்தனமான தாவத்துடைய வேலையுடைய மகத்துவம் உள்ளத்துல வரணும்டா இதற்காக வேண்டி நாங்க பாடுபடணும், இதற்காக வேண்டி கஷ்டப்படணும். சஹாபாக்களை மாதிரி நிரந்தரமான தியாகத்தை நாங்க கேட்கல. நிரந்தரமா நாட்டை விட்டாங்க, நிரந்தரமா மனைவிய மக்களை குடும்பத்தை விட்டாங்க, நிரந்தர
நிரந்தரமா நாட்டை விட்டாங்க. திரும்பி சொந்த ஊருக்கு அதிகமான சஹாபாக்கள் போகல. போன இடங்கள்ல அவங்க ஷஹீதாகிக்கிறாங்க. இந்த அளவுக்கு ஹதரத் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபுடைய மனைவி ஹதரத் உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா கூறுகின்றார்கள், எனக்கு 10 மகன்மார்கள் இருந்தாங்க. என்னுடைய 10 மகன்மார்களும் நான் மௌத்தாகிறதுக்கு முன்னாலே மௌத்தாகிட்டாங்க. என்னுடைய வஃபாத்துக்கு முன்னாலே என்னுடைய மகன்மார்கள் வஃபாத்தானாங்க. ஆனா ஒரே ஒருவருடைய ஜனாசாவை கூட என்னுடைய கண்ணால நான் காணல. ஹதரத் என்னுடைய பெரிய மகன் ஃபதுல் இப்னு அப்பாஸுடைய கபர் ஷாம் நாட்டில் இருக்குது. அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸுடைய கபர் தாயிஃபில் இருக்குது. உபைதுல்லாஹ் இப்னு அப்பாஸுடைய கபர் யமன்ல இருக்குது. மஅபத் இப்னு அப்பாஸுடைய கபர் ரஷ்யால இருக்குது. கசீர் இப்னு அப்பாஸுடைய கபர் எம்போல இருக்குது. குசம் இப்னு அப்பாஸுடைய கபரும் வட ஆப்பிரிக்கால இருக்குதுன்னு சொல்லி தன்னுடைய 10 மகன்மார்களுடைய கபர் எந்தெந்த இடத்தில் இருக்குதுன்னு சொல்றாங்க. அந்த அளவுல தன்னுடைய 10 மகன்மார்கள் வஃபாத் ஆகியும் ஒரே ஒரு பிள்ளையுடைய ஜனாசாவை கூட பாக்குறதுக்கு அவங்களுக்கு கிடைக்கிறது. அந்த அளவுல ஜீனுக்கு கஷ்டப்பட்டாங்க. நாங்க அவ்வளவு பெரிய கஷ்டப்படணும்னு சொல்லல. ஊர்ல இருந்து கொண்டு, நாட்டில் இருந்து கொண்டு, தொழிலோட வியாபாரத்தில் இருந்து கொண்டு கொஞ்ச காலங்களை கொஞ்ச நேரங்களை கொடுத்து வேலை செய்யறதுனால எவ்வளவு பெரிய பெரிய மாற்றங்களை நாங்க காணுகின்றோம். அதனால எங்கட வாழ்க்கையிலே மாற்றம் வரணும், எங்கட குடும்பத்திலேயும் வரணும், எங்கட அக்கம் பக்கத்திலேயும் வரணும், எங்கட ஏரியால நாட்டுல முழு உலகத்துல வரணும்னா நாங்க கொஞ்சம் தியாகம் செய்யணும். அதற்காக வேண்டி எங்கட காலங்களை நேரங்களை கொடுத்து அல்லாஹ்வுடைய பாதையில வெளிக்கிளம்பி பொறுத்து நாங்க எல்லாம் தயாராகுவோமா? சொல்லுங்க பாப்போம். யாரு அவசர அவசரமா ஒரு 2 மாசத்துக்குள்ள 3 சில்லா போறவங்க எழுதுங்க பாப்போம். இன்ஷா அல்லாஹ் மே, அதாவது மார்ச், ஏப்ரல் 2 மாசத்துக்குள்ள 3 சில்லா போறவங்க கொஞ்சம் சீக்கிரமா இருங்க. மாஷா அல்லாஹ் கபூல் செய்வானா. வேற யாரு இருக்கிறீங்க 3 சில்லா போறவங்க 2 மாதத்துக்குள்ளால 3 சில்லா போறோம். மாஷா அல்லாஹ் கொஞ்சம் அவசர அவசரமா எழுதுங்களேன். அவசர அவசரமா எழுதுங்கள்.